கொங்கணவர். கொங்கணவர் சிறுகதை. அந்த காலத்தில் கொங்கணவர் என்ற ஒரு சித்தர் இருந்தார். அவர் 18 சித்தர்களில் ஒருவராவார். அவர் 12 ஆண்டு காலம் கடுந்தவம் புரிந்தார். சித்தர்கள் தவம் முடிந்து பின்பு தங்கள் தவசக்தியை திரட்டி தனக்கு தெய்வம் எந்த வடிவில் காட்சி தந்ததோ அந்த வடிவத்தை கற்சிலையாக செதுக்கி அக்கால மன்னர்கள் உதவியுடன் பிரதிஷ்டை செய்வர். அங்கேயே சந்நிதிக்கு அருகில் ஒரு குகையில் சமாதியில் அமர்ந்து விடுவர். அவ்வாறே பழனியிலும் தண்டாயுதபாணி சிலையை பிரதிஷ்டை செய்த போகர் சந்நிதி அருகில் சமாதி அடைந்துள்ளார். பழனிக்கு சென்று ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்பவர்கள் மறக்காமல் போகர் சமாதியையும் வணங்கி வந்தாலே வேண்டுதலின் முழு பலன் கிட்டும். இவ்வாறு கொங்கணவர் பல பிறவிகளில் புண்ணியம் செய்து அதன் பலனாக இறுதிப் பிறவியில் மற்ற சித்தர்களைப் போலவே ஞானம் அடைந்து 12 வருட தவக்காலமும் முடிந்து சித்திகள் பெற்றார். அவர் இனி சென்று மன்னனை சந்தித்து கோவில் கட்ட ஏற்பாடு செய்ய இடம் முதலானவை குறித்துவிட்டு சிலை செய்ய வேண்டும். அவ்வாறு யோசித்தபடி அவர் நீராடி வனத்துக்குள் வரும்போது ஒரு வண்டு அவரை விடாமல் சுற்றி வந்தது. அது அவரால் மரணம் பெற்று முக்தி அடையுமாறு சாபம் பெற்ற ஒரு வணிகன். அது விடாமல் ரீங்காரம் செய்து துன்புறுத்தவே கொங்கணவர் அதை முறைத்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! அந்த வண்டு எரிந்து சாம்பலானது. மற்றவர்கள் கண்டு அதிசயப்பட்டு ஞான ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் யாவரும் அதிசயப்பட்டு அவரை வணங்கினர். பின்பு சிறிது தூரம் சென்றிருப்பார். ஒரு கொக்கு வந்தது. முன்பிறவியில் ஒரு அரசன் ஏதாவது ஒரு இளவரசியை திருமணம் புரிந்து மகாராணியாக்கி அரசு நிர்வாகம் கவனிக்காமல் தனக்கு பிடித்த அங்கலட்சணங்கள் பொருந்திய ஒரு பெண்ணையே தேடினான். பல இளவரசியரை கழித்தான். பலகாலம் தேடி ஒரு பெண்ணை கண்டுபிடித்து திருமணம் செய்து பின்பே ஆட்சி புரியலானாள். அதற்காக அவன் பல தேசம் பலகாலம் திரிந்ததால் மந்திரிகள் சரியாக நிர்வாகம் செய்யாததாலும் அவனுடைய உறவினர்களின் வஞ்சகத்தாலும் மக்கள் கொடுமைப்பட்டனர். மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதாலும் அதற்குள் பஞ்சமும் ஏற்பட்டு பலவிதத்திலும் மக்கள் நலிந்தார்கள். பின்பு இந்த அரசன் அந்த பெண்ணோடு வந்து அனைத்தையும் சரி செய்து நிர்வாகம் செய்வதற்குள் போர் வந்து பலரும் மடிந்தனர். அரசனும் மடிந்து விட்டான். மக்கள் மீது பாசம் இருந்தும் தன் சுய ஆசைக்காக அவர்களை கவனிக்காமல் விட்டபடியாலும் மறுபடி ராஜ பரிபாலனம் செய்தே அவர் பிறவி பூர்த்தி அடைய வேண்டும் என்பதாலும் நிறைய மீன்களை தவறவிட்டு நேரத்தை வீணாக்கி தான் விரும்பும் பெரிய மீனுக்காக காத்திருக்கும் கொக்கின் குணத்தை கொண்டதால் அவன் முன்னோர்களும் அவன் ஆட்சிக்கு உட்பட்டு பாதுகாப்பின்றி விடப்பட்ட வனத்தில் வாழ்ந்த முனிவர்களும் ராஜகுருவும் நலிந்து மடிந்த மக்களும் அவனை குருகாக அதாவது கொக்காக பிறக்குமாறு சபித்தனர். அதனால் கொங்கணவரால் பிறவிச் சாபம் நீங்கி மறுபடி அரச குடும்பத்தில் பிறந்து மன்னனாகி தன் மக்களை நீங்காது பாதுகாக்க ஆவல் கொண்டே அந்த கொக்கு கொங்கணவர் தலையை சுற்றி சுற்றி பறந்தது. வனத்தை விட்டு போய்விட்டால் கோவில் வேலை தொடங்கி விடுவாரே, அப்படி அமர்ந்து விட்டால் சிலை பிரதிஷ்டை செய்து சமாதி அடையும் வரை வேற எந்த விஷயங்களிலும் சித்தர்கள் கவனம் கொள்ள மாட்டார்களே, அதனால் தான் அவசரம் கருதி கொக்கு அவரை சீண்டியது. அந்த கொக்கையும் கொங்கணவர் சினத்துடன் பார்க்க சில நொடிகள் அவர் நெற்றிக் கண்ணிலிருந்து பீரிட்ட உஷ்ணம் அந்த கொக்கை பஸ்பமாக்கியது. பின்பு சிறிது நேரம் சித்தர் யோசித்தார். தன் தவசக்தி சிறிது குறைந்துவிட்டதால் 48 நாட்கள் ஊருக்குள் தானம் பெற்று சமைக்காத தானியம் வாங்கி சமைத்து உண்டு பூஜை முடித்து தெய்வத்தை திருப்தி செய்த பின்னரே தன் வேலையை தொடங்க முடியும் என்று அவருக்கு புரிந்தது. 48 நாட்களும் தான் செய்யப்போகும் அந்த பெருமாள் சிலையை நினைத்து உருகி பூஜை முடித்து தானம் கேட்கச் செல்வார். பிற்காலத்தில்தான் பிச்சை என்ற சொல் ஏற்பட்டது. முற்காலத்தில் தானம் என்ற சொல்லே இருந்தது. மேல்மனம் என்கிற புத்தி இடது மூளையாகவும் உள்மனம் என்கிற சித்தம் வலது மூளையாகவும் நடுமனம் என்கிற அந்தக்கரணம் ஆன்மா என்றும் பிற்காலத்தில் வழங்கப்பட்டது. மனம் என்ற சொல்லே முற்காலத்தில் இருந்தது. மூளை என்ற சொல் பிற்காலத்தில் வந்தது. முற்காலத்தில் நிர்குணம் அடைந்த சாரூப ஆன்மாவையே ஆன்மா என்றனர். குணங்களுடன் கூடிய மிகச் சிறிதளவேனும் வாழும் நம்பிக்கையுடன் கூடிய அந்தக்கரணத்தை
நடுமணம் என்றே சொன்னார்கள். அதனால்தான் மனதுக்கு இருள் கலந்த சந்திரனை உதாரணம் காட்டினர் பெரியோர். 48வது நாள் மதியம் நெருங்கிவிட்டது. ஒரு நாளுக்கு ஒரு முறை ஒரு வீட்டில் மட்டுமே தானம் பெறுவார் கொங்கணவர். எல்லோரும் அவர் வருவது அறிந்து வாசற்படியில் தானியத்துடன் காத்திருப்பர் பெண்கள். அந்த பெண்களில் அவர் ஒரு வீட்டில் தானம் பெறுவார். மற்றவர்கள் அந்த பெண்ணை தவிர மற்ற நாட்களில் அவருக்காக காத்திருப்பர். சித்தருக்கு தானம் செய்தால் குலம் விளங்கும் என்பதால் அவரோ 47 நாட்களும் வெளியில் யாரும் வராத அந்த கடைசி வீட்டின் முன்பு 48வது நாள் காலையில் இருந்து நின்று கொண்டிருந்தார். மௌனமாக இருந்தார். மதியம் நெருங்கிவிட்டது. வெகு நேரம் அவர் காத்திருப்பதை அறிந்த மற்ற பெண்கள் முன்வர அவர்களை மறுத்தார். அந்த வீட்டுக்குள் சென்று சொல்லவும் அவர்களை வேண்டாம் என்று தடுத்தார். மௌனமாக இருக்கும்படி சாடை செய்தார். பின்பு மெல்ல ஒரு இளம்பெண் அந்த வீட்டுக்குள் இருந்து தானியத்தை எடுத்து வந்தாள். அவரை பாராமலே அவர் வைத்திருந்த பாத்திரத்தில் கொட்டினாள். பின்பு அவருக்கு வணக்கம் தெரிவித்து திரும்பினாள். அப்போது அந்த சித்தருக்கு சினம் வந்தது. ஒரு பெண் தன்னை அவமானம் செய்வதா என்றும் காக்க வைத்ததற்கு மன்னிப்பும் கோரவில்லையே என்றும் கோபம் வந்து அவள் முகத்தை பார்க்க, அவள் லேசாக திரும்பி நின்று நேராக அவர் முகத்தை பார்த்து கேட்டாள், என்னை கொக்கு என்று நினைத்தாயா கொங்கணவா என்று கேட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டாள். அவ்வளவுதான். சித்தருக்கு வியப்பாக இருந்தது. காட்டுக்குள் நடந்தது இந்த வீட்டு பெண்ணுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியப்பட்ட அவர் அன்று தியானம் செய்தபோது நள்ளிரவில் ஞான திருஷ்டியில் தெரிந்தது. ஒரு வீட்டு பெண் தானம் முதலான கடமைகளை யாவும் செய்யலாமே தவிர தன் தகப்பன், கணவன், சகோதரன், மகன் தவிர வேறு எந்த ஆணை உயர்வாக மனதுக்குள் நினைத்தாலும் மதித்தாலும் துதித்தாலும் அவள் அறியாமல் உறங்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த நினைவு மிகுதிப்பட்டு அவளுடைய சூஷ்ம சரீரம் அந்த ஆணை சேரும் என்பதால் அவள் அந்த சாஸ்திரங்களை அறிந்து அதன்படி வாழ்கிற பெண் என்றும் அதனாலேயே தன் கடமைகளை முடித்து வர தாமதமானது என்றும் அதைவிட வேறு எதுவும் விஷயமோ நபரோ அவளுக்கு உயர்வாக தோன்றவில்லை என்றும் அதனாலேயே ஞானியர்க்கு ஒப்பான ஞானமும் தூர திருஷ்டியும் அவளுக்கு உண்டானது என்றும் மேலும் அவள் கற்றறிந்த சாஸ்திர பரம்பரையைச் சேர்ந்தவள் என்பதும் இந்த உண்மை யாவும் அவருக்கு புரிந்துவிட்டது. இதற்காகத்தான் எல்லோர் ஞானியரைப் போலவே தானும் பெண் உயர்வை புரிந்து கொண்டு நடக்க தெய்வமே திருவிளையாடல் புரிந்தது எனவும் உணர்ந்தார். இவ்வாறே துவாபர யுகத்தில் நள்ளிரவில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வனத்தில் இசைத்த போது உடல்கள் வீட்டில் உறங்க சூஷ்ம சரீரமாக பெண்கள் கிருஷ்ணரை நாடி வந்தனர் என்பதையும் உணர்ந்தார். இதனால் தெய்வ இணக்கத்தில் நட்பு, சகோதரம், குழந்தை, பெற்றோர் என்கிற 4 பாவங்களில் ஸ்நேக பாவம் மிகவும் ஆழமானதாகவும் அதே சமயம் ஆபத்தானதாகவும் கருதப்படுகிறது. ஆண்டாள் அதனாலே தான் தன் ஆழ்ந்த நட்பினால் மானிடனை விரும்பாமல் பகவானை நேசித்து அடைந்தாள். கொங்கண சித்தர் தான் அறிந்து கொள்ளாமல் இருந்த ஒரே ஒரு விஷயத்தையும் தன் பெருமாள் ஸ்ரீனிவாசநாதன் தனக்கு உணர்த்தி தன்னை முழுமைப்படுத்தி விட்டதை எண்ணி எண்ணி மெய்சிலிர்த்தார். பின்பு மன்னனை நாடி கோவில் பணி முடிக்கச் செய்து அதற்குள் தான் வடித்த ஸ்ரீ வேங்கடபதி சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த பெண்ணுக்கு தன் ஞானம் பூர்த்தி அடைய விஷயம் உணர்த்திய அந்த வீட்டு பெண்ணுக்கு மதிப்பு தரும் வகையில் கீழ்த்திருப்பதியில் ஒரு அம்மன் சிலை நிர்மாணம் செய்தார். பெண்கள் யாவரும் அவளை வணங்கி நலம் பெறுகிறார்கள். முற்றும்.